أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நமக்கு பயனுள்ள தகவல்களை பரிமாறி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்த யூத பெருமக்கள் தங்களுடைய வேதத்தின் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதனை செய்ய வந்து சில கேள்விகளை கேட்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த கேள்வி பதிலிலே நமக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றது. இன்றைக்கு நமது பிள்ளைகளிலே எத்தனை பேருக்கு சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ் தெரியும்? அதை எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார்கள்? சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீகையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீகையும் அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்பீகையும் அந்த சிறப்புகளையும் நாம் பார்க்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஞாபகம் வருகின்றது. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி மாவு அரைப்பதற்கு கைகளால் அந்த கற்களால் ஆன திருகையை அரைத்து மாவு அரைத்து அதனால் அவருடைய கைகளெல்லாம் காய்த்து போய்விடுகின்றது. அதற்கு மேல் அவர்களுக்கு வலி தாங்க முடியவில்லை என்ற கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உதவி செய்வதற்கு ஒரு பெண்மணியை தரும்படி கேட்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை மகளாரே, உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு பெண்மணி வேண்டுமா அல்லது அதைவிட அல்லாஹ் தஆலாவுடைய உதவி வேண்டுமா என்பதாக கேட்கின்றார்கள். எனக்கு அல்லாஹ்வுடைய உதவியே போதுமானது என்பதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது, அப்படியானால் நீங்கள் திருகையை சுற்றும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் தஸ்பீகை ஓதிக்கொண்டே திருகையை சுற்றுங்கள். அப்படி சுற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும் என்பதாக சொல்ல, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை தஸ்பீகாக ஆக்கிக்கொண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுற்றினார்கள். திருகையை சுற்றினார்கள். சுற்றும் பொழுது அது முதலிலே கைப்பிடியை கொண்டு சுற்றப்பட்டது. மேலும் அவர்கள் ஓதி சுற்றும் பொழுது கைகளுடைய பிடி இல்லாமையே சுற்ற ஆரம்பித்தது. இந்த அதிசயத்தை பார்த்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், அதுதான் தஸ்பீஹுடைய வலிமை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காண்பித்தார்கள். அதே போல நாமும் அந்த ஒவ்வொரு நாளிலும் சுபஹ் தொழுகைக்கு பிறகு, அதே போல் அசர் தொழுகைக்கு பிறகு அந்த அமைதியான அந்த நேரத்திலே இந்த 3 தஸ்பீகையும் ஓதி நாம் அந்த பள்ளியை விட்டு வெளியேறும் பொழுது தொழுகையை நிறைவு செய்யும் பொழுது அந்த காலை மாலை 2க்கு மத்தியில் உள்ள நேரங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு அதில் உள்ள வேலைகளை லேசாக்குகிறார் என்பதற்காக வேண்டித்தான் தஸ்பீஹ் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையினால்தான் இந்த தஸ்பீஹிற்கு தஸ்பீஹ் ஃபாத்திமா என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத பெருமக்கள் கேட்ட அந்த கேள்வியுடைய தொடர்ச்சியிலே அவர்கள் கேட்கின்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் தஆலா தனக்கு என்று 4 தஸ்பீகை ஏற்படுத்திவிட்டு உங்களுக்கு அல்லாஹ் தஆலா 4 பெயர்களை சொல்லி அதற்கு இணையாக உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 4 பெயர்கள் இருப்பதாக சொல்கின்றானே, அந்த பெயர்கள் என்ன என்பதாக அந்த யூத தலைவர் தங்களுடைய வேதத்திலே படித்ததை சோதிக்கும் முகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கின்றார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் முகம்மதாக இருக்கின்றேன், அஹ்மதாக இருக்கின்றேன், அபுல் காசிமாக இருக்கின்றேன், பஷீர் நதீராக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா எனக்கு 4 பெயரை வைத்துள்ளான், 4 பெயரை தந்துள்ளான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பகர்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் கேட்கின்றார். ஏன் உங்களுக்கு இந்த 4 பெயர் வைக்கப்பட்டது என்பதாக அவர் காரணம் கேட்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன்னி முஹம்மதுன், நான் முகம்மதாக இருக்கின்றேன் என்று சொன்னால் ஃபைன்னி மஹ்மூதுன் ஃபித்துன்யா, இந்த உலகத்திலே அனைத்து படைப்பினங்களும் என்னை புகழும்படி அல்லாஹ் தஆலா என்னை ஆக்கியுள்ளான். ஆகினால் புகழுக்குரியவன் என்ற பெயர் எனக்கு முகம்மது என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஃபைன்னி அஹ்மதுன் ஏனென்று சொன்னால் நான் அஹ்மதாக இருக்கின்றேன். ஃபைன்னி மஹ்மூதுன் ஃபில் ஆஹிரா, ஏனென்றால் மறுமையிலே ஃபிஸ்ஸமா, வானத்திலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றது.
வானத்து மக்கள் வானத்தில் உள்ள படைப்பினங்கள் என்னை புகழும் பொழுது நான் அகமதாக இருக்கின்றேன், பூமியில் உள்ள படைப்பினங்கள் என்னை புகழும் பொழுது முகம்மதாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அதே போல அபுல் காசிம் அல்லாஹ் தாலா எனக்கு வழிபட்டவரை சொர்க்கவாதியாகவும் எனக்கு மாறு செய்பவரை நரகவாதியமாக்கி விடுகின்றான். அப்படி என்றால் எனது ஏவலை கொண்டு ஒருவர் சொர்க்கவாதியாக பிரித்தறியப்படுகின்றார், எனது கட்டளையை மீறுபவர் அவர் நரகவாதியாக பிரித்தறியப்படுகின்றார். ஆகையினால் சொர்க்கவாதி யார் நரகவாதி யார் என்பதை பங்கீடு செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தாலா என்னை கொண்டே அமைத்துள்ளான். ஆகையினால் நான் காசிமாக இருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். அதே போல இந்த மக்களுக்கு நல்லதையும் தீயதையும் ஏவக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். ஆகையினால் எனக்கு பஷீர் நதீர் என்ற நல்லவர்களுக்கு சொர்க்கம் தீயவர்களுக்கு நரகம் என்ற அந்த 2 செய்திகளையும் சொல்ல வந்துள்ளேன். ஆகையினால் எனக்கு பஷீர் நதீர் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். தொடர்ந்து பார்ப்போம். வாஹிதனா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.